ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். தளபதி விஜய் சார் நடிச்ச சிவகாசி படத்தோட சம்மரியை தான் பார்க்க போறோம். அதன் மூலமா நம்ம இங்கிலீஷும் கத்துக்க போறோம். சிவகாசி ஒர்க்ஸ் அப்படின்னா சிவகாசி வேலை பார்க்கிறாரு, சிவகாசி வேலை செய்யறாரு. ஆஸ் எ வெல்டர், ஒரு வெல்டராக. இன் சென்னை, சென்னையில். சிவகாசி சென்னையில் ஒரு வெல்டராக வேலை பார்க்கிறார், வேலை செய்கிறார். ஹி மீட்ஸ் அப்படின்னா அவர் சந்திக்கிறார். எ கேர்ள், ஒரு பெண்ணை. நேம்டு ஹேமா, ஹேமா என்ற பெயர் உள்ள ஒரு பெண்ணை அவர் சந்திக்கிறார். அண்ட் மற்றும் ஃபால்ஸ் இன் லவ், காதலில் விழுகிறார், காதல் வையப்படுகிறார், காதல் கொள்கிறார். வித் ஹர், அவள் மீது. He meets a girl named Hema and falls in love with her. அவர் ஹேமா என்ற பெண்ணை சந்திக்கிறார் மற்றும் அவள் மேல் காதல் கொள்கிறார். சரி, ஹேமா அப்படின்னா ஹேமா தான். ஹேமாஸ் அப்படின்னா ஹேமாவினுடைய. அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வந்துருச்சுன்னா உடை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. பிரதர்ஸ் அப்படின்னா சகோதரர்கள். இன்சல்டட், ஹேமாஸ் பிரதர்ஸ் இன்சல்டட் அப்படின்னா ஹேமாவினுடைய சகோதரர்கள் இன்சல்ட் பண்ணாங்க. யார? சிவகாசி, சிவகாசிய. எதுக்கு? ஃபார் பீயிங் புவர், ஏழையாக இருப்பதற்காக. ஹேமாவின் அண்ணன்கள் சிவகாசி ஏழையாக இருந்ததற்காக அவமானப்படுத்தினார்கள். சரி, இப்ப கவனிங்க. ஃபார் பீயிங் புவர் அப்படின்னா ஏழையாக இருப்பதற்காக அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கியம் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதால இருந்ததற்காக அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? போட்டு குழப்பிக்காதீங்க. சரி, சிவகாசி டோல்டு ஹேமா அப்படின்னா சிவகாசி ஹேமாவிடம் சொன்னார். என்னத்த? அபவுட் ஹிஸ் பாஸ்ட் லைஃப், அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி. அபவுட் அப்படின்னா பற்றி. HIS, ஹிஸ் அப்படின்னா அவருடைய, இவருடைய, அவனுடைய, இவனுடைய. பாஸ்ட் லைஃப் அப்படின்னா கடந்த கால வாழ்க்கை. சிவகாசி அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி ஹேமாவிடம் சொன்னார். சரி, ஹிஸ் ரியல் நேம் இஸ் முத்தப்பா, அவருடைய உண்மையான பெயர் முத்தப்பா. அண்ட் he is from a small village called நாட்டரசன் கோட்டை. சரி, இப்ப கவனிங்க. he is from அப்படின்னா அவர் சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ சில வீடியோக்கள்ல பார்த்திருப்பீங்க, where are you from அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் எப்படி சொல்லுவாங்க? I am from India அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ where are you from அப்படின்னா நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர், நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். I am from India அப்படின்னா நான் இந்தியாவை சேர்ந்தவன். I am from தமிழ்நாடு அப்படின்னா நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன். அதே போல he is from a small village அப்படின்னா அவர் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர். அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஓகே. கால்டு நாட்டரசன் கோட்டை அப்படின்னா நாட்டரசன் கோட்டை என்று அழைக்கப்படுகிற, அவர் நாட்டரசன் கோட்டை என்று அழைக்கப்படுகிற ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர். சரி, அப்புறம் he left home அப்படின்னா அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். இந்த லீவ், இதோட பாஸ்ட் தான் லெஃப்ட். LEAVE, லீவ். இந்த வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில அர்த்தங்கள் இருக்கு. விட்டு வெளியேறுவது, விட்டு செல்வது, விடுமுறை, புறப்படுறது, கிளம்புறது, இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. லீவ், இதோட பாஸ்ட் தான் லெஃப்ட். அப்போ he left home அப்படின்னா அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். பிகாஸ், ஏன்னா his brother உடையப்பா, அவருடைய சகோதரர் உடையப்பா framed him. சரி, இப்ப நல்ல கவனிங்க. FRAME, ஃப்ரேம். இதுக்கு சில அர்த்தங்கள் இருந்தாலும் ஒருத்தர் மேல பழி போடுறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதாவது செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டுதல். ஃப்ரேம், இதோட பாஸ்ட் தான் ஃப்ரேம்டு. உடையப்பா ஃப்ரேம்டு ஹிம் அப்படின்னா உடையப்பா அவரை பழி சுமத்தினார். சரி, இப்ப கொஞ்சம் கவனிங்க. பிகாஸ் ஹிஸ், பிகாஸ் இஸ் அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. he left home because his brother உடையப்பா framed him. அவர் அண்ணன் உடையப்பா அவர் மீது பழி சுமத்தியதால் அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். சரி, அப்புறம் சிவகாசி கோஸ் பேக். இப்ப கோ பேக் அப்படின்னா திரும்ப செல்வது. சிவகாசி கோஸ் பேக் அப்படின்னா சிவகாசி திரும்ப செல்கிறார். எங்க? டு ஹிஸ் வில்லேஜ், அவருடைய கிராமத்திற்கு. எதுக்கு? டு see his mother, அவருடைய தாயாரை பார்ப்பதற்கு. டு see அப்படின்னா பாரு. டு see அப்படின்னா பார்ப்பதற்கு. சரி, அப்புறம் he saw அப்படின்னா அவர் பார்த்தார். his mother and sister, அவருடைய தாயார் மற்றும் சகோதரியை அவர் பார்த்தார். living in poverty, வறுமையில் வாழ்வதை. living in poverty அப்படின்னா வறுமையில் வாழ்வது அப்படின்னு அர்த்தம். poverty அப்படின்னா வறுமை. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது, his brother உடையப்பா is now a cruel MLA in the village. his brother உடையப்பா, அவருடைய பிரதர் உடையப்பா is now, இப்பொழுது இருக்கிறார். a cruel MLA, ஒரு கொடுமையான எம்எல்ஏ, ஒரு கொடுமையான எம்எல்ஏவாக அவருடைய பிரதர் உடையப்பா இப்பொழுது இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? இந்த வில்லேஜ், அந்த கிராமத்தில். த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த, இந்த அப்படின்னு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? CRUEL, க்ரூவல் அப்படின்னா கொடுமையான, கொடூரமான, இரக்கமில்லாத அப்படின்னு அர்த்தம். சிவகாசி டிசைடட், சிவகாசி முடிவெடுத்தார், டிசைட் பண்ணாரு. என்னன்னு? டு ஹெல்ப் his family, அவருடைய ஃபேமிலிக்கு
ஹெல்ப் பண்றதுக்கு, வித்தவுட் டெல்லிங் தம், அவர்களிடம் சொல்லாமல், ஹூ ஹி வாஸ், அவர் யார் என்று. சரி, இப்ப கவனிங்க, ஹூ இஸ் ஹி, ஹூ இஸ் ஹி அப்படின்னா யார் அவன், யார் அவரு, அவர் யாரு, இவன் யாரு, இவர் யாரு இப்படின்னு அர்த்தம். இஸ் ஹி இதை இடமாற்றம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அர்த்தமே மாறிக்கும். ஹூ ஹி இஸ் அப்படின்னா அவர் யார் என்று, இவர் யார் என்று, அவன் யார் என்று, இவன் யார் என்று அப்படின்னு அர்த்தம். அதே போலதான் இஸோட பாஸ்ட் வாஸ், ஹூ ஹி இஸ் அப்படின்னாலும், ஹூ ஹி இஸ் அப்படின்னாலும், ஹூ ஹி வாஸ் அப்படின்னாலும் அவர் யார் என்று, இவர் யார் என்று, அவன் யார் என்று, இவன் யார் என்று அப்படின்னு அர்த்தம். டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா, ஹூ ஹி இஸ் அப்படின்னா அவர் யார் என்று. டு யூ நோ ஹூ ஹி இஸ் அப்படின்னா அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா, இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். அப்போ வித்தவுட் டெல்லிங் தம் ஹூ ஹி வாஸ் அப்படின்னா அவர் யார் என்று அவர்களிடம் சொல்லாமல் சிவகாசி டிசைடட் டு ஹெல்ப் ஹிஸ் ஃபேமிலி. சிவகாசி அவருடைய ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு டிசைட் பண்ணாரு. சரி, அப்புறம் தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். FIGHT ஃபைட், இதோட பாஸ்ட் தான் ஃபாட். ஹி ஃபாட் அப்படின்னா அவர் சண்டையிட்டார். உடையப்பாஸ் மென், உடையப்பாவினுடைய ஆட்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப கவனிங்க, மேன் அப்படின்னா சிங்குலர், மென் அப்படின்னா ப்ளூரல். மேன், மென். மேன் அப்படின்னா மனிதன், ஆண், ஒருவன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். மென் அப்படின்னா மனிதர்கள், ஆண்கள், பலர், அதாவது பல ஆண்கள். உமன் அப்படின்னா பெண், விமன் அப்படின்னா பெண்கள். உமன் சிங்குலர், விமன் ப்ளூரல். உமன் அப்படின்னா பெண், விமன் அப்படின்னா பெண்கள். உச்சரிப்பை நல்லா கவனிக்கணுங்க. மேன், மென், உமன், விமன். ஹி ஃபாட் உடையப்பாஸ் மென் அப்படின்னா அவர் உடையப்பாவினுடைய ஆட்களுடன் சண்டையிட்டார். எதுக்கு? டு ப்ரொடெக்ட், காப்பாற்றுவதற்கு. ஹிஸ் வில்லேஜ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, அவருடைய கிராமம் மற்றும் அவருடைய ஃபேமிலியை காப்பாற்றுவதற்கு அவர் உடையப்பாவினுடைய ஆட்களுடன் சண்டையிட்டார் அப்படின்னு அர்த்தம். உடையப்பா ட்ரைட் அப்படின்னா உடையப்பா முயற்சி செய்தார். எதுக்கு? டு ஸ்டீல், திருடுவதற்கு. த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, குடும்ப சொத்தை. த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா குடும்ப சொத்து அப்படின்னு அர்த்தம். சிவகாசி மேட் ஹிஸ் சிஸ்டர் வைரம் ஸ்டாண்ட் இன் த எலெக்ஷன். சரி, இப்ப கவனிங்க, மேக் இதோட பாஸ்ட் தான் மேடு. இந்த மேக் அப்படின்ற வார்த்தைக்கு செய்வது, உருவாக்குவது, செய்ய வைப்பது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், மேக் இதோட பாஸ்ட் மேடு. ஹி மேட் மீ கிரை அப்படின்னா அவன் என்ன அழ வச்சுட்டான். யூ மேட் மீ லாஃப் அப்படின்னா நீ என்ன சிரிக்க வச்சுட்ட. ஷி மேட் மீ வெயிட் அப்படின்னா அவன் என்ன வெயிட் பண்ண வச்சுட்டா அப்படின்னு அர்த்தம். அதே போல கவனிங்க, சிவகாசி மேட் ஹிஸ் சிஸ்டர் வைரம் ஸ்டாண்ட் அப்படின்னா சிவகாசி அவருடைய சிஸ்டர் வைரத்தை நிக்க வச்சாரு. இந்த எலெக்ஷன்ல, தேர்தலில். WIN வின், இதோட பாஸ்ட் தான் ஒன் இல்லைங்களா? சரி, ஓகே. வைரம் ஒன் அப்படின்னா வைரம் ஜெயிச்சாங்க. வைரம் ஒன் த எலெக்ஷன் அப்படின்னா வைரம் எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. இப்ப சில பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கும், வைரம் ஒன் இந்த எலெக்ஷன் அப்படின்னு பேசலாமா? அப்படின்னு தானே பேசணும். ஏன்னா தேர்தலில் நீங்க கேக்குறீங்க. ஓகே, நல்ல டவுட் தான். நீங்க அப்படியும் பேசிக்கலாம், இப்படியும் பேசிக்கலாம். வைரம் ஒன் இந்த எலெக்ஷன் அப்படின்னு பேசிக்கலாம், வைரம் ஒன் த எலெக்ஷன் அப்படின்னு பேசிக்கலாம், தப்பு கிடையாது. வித் த சப்போர்ட் ஆஃப் த ஹோல் வில்லேஜ், முழு கிராமத்தின் ஆதரவுடன். ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு உடைய அப்படின்ற அர்த்தம் இருக்கு. ஆஃப் த ஹோல் வில்லேஜ் அப்படின்னா முழு கிராமத்தினுடைய, வித் த சப்போர்ட் வைரவுடன், வைரம் ஒன் த எலெக்ஷன், வைரம் தேர்தல்ல ஜெயிச்சிட்டாங்க. சரி, சிவகாசி சேவ்ட் அப்படின்னா சிவகாசி காப்பாற்றினார். சேவ் இதோட பாஸ்ட் தான் சேவ்டு. இந்த சேவ் அப்படின்ற வார்த்தைக்கு சேமிப்பது, காப்பாற்றுவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சிவகாசி சேவ்டு உடையப்பாஸ் வைஃப், சிவகாசி உடையப்பாவினுடைய மனைவியை காப்பாற்றினார். ஃப்ரம் எ மர்டர் பிளாட், ஒரு கொலை திட்டத்தில் இருந்து. மர்டர் பிளாட் அப்படின்னா கொலை திட்டம், கொலை சதி அப்படின்னு அர்த்தம். He tells his mother அப்படின்னா அவர் அவருடைய தாயாரிடம் கூறுகிறார், சொல்கிறார். He finally tells his mother அப்படின்னா இறுதியாக அவர் அவருடைய தாயாரிடம் கூறுகிறார். He is her son முத்தப்பா, அவர் அவளுடைய மகன் முத்தப்பா. that என்று, இந்த வாக்கியத்துல that அப்படின்ற வார்த்தை என்று அப்படின்னு அர்த்தம் கொடுக்குது. அவர்தான் அவருடைய மகன் முத்தப்பா என்று அவர் இறுதியாக தன் தாயிடம் சொல்கிறார். இந்த வாக்கியத்துல அவர்தான் அவருடைய மகன். அவருடைய அப்படின்ற வார்த்தையை கொடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா அவளுடைய அப்படின்னு தான் கொடுக்கணும். ஏன்னா HER, ஹெர் அப்படின்னா அவளுடைய அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா தாயை பற்றி பேசுறதால இங்க அவருடைய மரியாதைக்காக அவருடைய அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கிறேன். மற்றபடி he is her son அப்படின்னா அவர் அவளுடைய மகன் அப்படின்னு தான் அர்த்தம்.
தாயாரை வந்து நம்ம அவள் இவள் அப்படின்னு பேச முடியாது இல்லையா? சரி, ஓகே. உடையப்பா realized his mistakes. உடையப்பா அவருடைய தவறை உணர்ந்தார். And asked for forgiveness. மன்னிப்பு கேட்டார். forgiveness அப்படின்னா மன்னிப்பு. The brothers, அந்த brothers reunited. மீண்டும் ஒன்று சேர்ந்தார்கள். at last, கடைசியாக. and மற்றும் சிவகாசி married ஹேமா. சிவகாசி ஹேமாவை திருமணம் செய்து கொண்டார். with his mother's blessings. அவருடைய அம்மாவினுடைய ஆசீர்வாதத்துடன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.